ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் மச்சு ஸ்பைசஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான சவ் சவ் கூட்டு நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சவ் சவ் கூட்டு அப்படின்னு சொன்னாலே இதை சாம்பார் சாதம் கூட சேர்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒரு பேனில் போட்டுட்டு அதோட 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பருப்பு நல்லா கொதி வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க சவ் சவ் காயை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன வாட்டர் லெவலை ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே கிண்டி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப விட்டுறக்கூடாது, அடியில் பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவ் சவ் அந்த பருப்போடு நல்லாவே வேக ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதோட வெட்டி வச்ச 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். இப்போ அந்த பருப்போட அந்த பச்சை மிளகா நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு அந்த சவுச்சவோட நல்லா சேர்ந்து வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். ரொம்ப நம்ம கிண்டாமல் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம்னா அடியில் பிடிச்சிரும். ஸோ இப்போ ஒரு 1/4 கப் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நல்லா அப்படியே அந்த கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பருப்பு நல்லாவே வத்திடுச்சு, அந்த தண்ணியோடு இல்லாமல். ஏன் பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காமிச்சிருப்பேன். பருப்பு நல்லாவே வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம பருப்பை கீழே இறக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருந்த 3 கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லாவே கிளறி விடுங்க. அந்த கடுகு தாளிப்பு நல்லா வெடிக்கும் போது அதோட நான் வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லாவே கிளறி விடுங்க. அந்த எண்ணெயோடையும் கருவேப்பிலையோடையும் அந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிறதுக்கு முன்னுக்கே நம்ம வெட்டி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கணும். நான் தக்காளியை ஃபுல்லாகவே தோல் உரிச்சிட்டேன். நீங்களும் 2லேருந்து 3 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சவ் சவ் அந்த பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த வெங்காயம் தக்காளியோட அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மீடியம்லேயோ ஹைலேயோ வச்சா அடியில் பிடிச்சிடும். ஸோ அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நம்மளோட கருவேப்பிலை எல்லாமே அந்த சவுச்சவோட எவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ணி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போதும், அதுக்கு மேலே எனக்கு சேர்க்க தேவையில்லை. எனக்கு நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கும் அதே லிமிட் வேணும்னா நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.
அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.